ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மட்டன் தம் பிரியாணி. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 15லேருந்து ஒரு 18 பேர்த்துக்கு ரொம்ப நல்லாவே சாப்பிட்ற மாதிரி எப்படி பிரியாணி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இன்றைக்கி கேஸில் தான் குக் பண்ண போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 2.5 கிலோ, மட்டன் 3.5 கிலோ, பெரிய வெங்காயம் 1.5 கிலோ, தக்காளி 900 கிராம். எப்போதுமே பாஸ்மதி அரிசியும் மட்டனும் ஒரே அளவில் இல்லை கொஞ்சம் மட்டன் கூடவும் எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது 400லேருந்து 450 கிராம், பச்சை மிளகா ஒரு 15லேருந்து 20 பீஸ், புதினா இலை ஒரு கட்டு, கொத்தமல்லி இலை ஒரு கட்டு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. தயிர் 600 கிராம், அப்புறம் பட்டை 1 இன்ச்சில் ஒரு 5 பீஸும் 2 இன்ச்சில் ஒரு 3 பீஸும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கிராம்பு ஒரு 12 பீஸு கொஞ்சமும் ஒரு 6 பீஸ் கொஞ்சமும் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காவும் ஒரு 12 பீஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, 6 பீஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணியில் 3 பீஸாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படி தனித்தனியாக எடுக்கோன்னா, மட்டன் கூடயும் நம்ம தனியாக குக் பண்ண போகிறோம், ரைஸ் கூடயும் தனியாக குக் பண்ண போகிறோம், அதுக்கு தான். அப்புறம் முந்திரி பருப்பும் பாதாமும் ஒரு 10 பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதை அரைச்சி சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் நெய்யும் எண்ணெயும் எடுத்துக்கோங்க. நெய் 300 ml, ஆயில் 250 ml. எப்போதுமே நெய்யும் எண்ணெயும் கலந்து பிரியாணிக்கு சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரை லெமன் 2 எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ட்ரை லெமன் கிடைக்கல அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். உப்பு வந்து ஒரு 8 டீஸ்பூனும் 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூனும் தேவைப்படும். அப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் மட்டன் குக் பண்ணுறதுக்கும் ரைஸ் குக் பண்ணுறதுக்கு அந்த ரைஸ் முங்குற அளவுக்கும் தேவைப்படும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துடலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போதுமே பிரியாணி செய்யும் போது நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, எண்ணெய், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தயிர், அப்புறம் எல்லா ஸ்பைசஸும் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ட்ரை லெமன் கிடச்சனால அதை எடுத்திருக்கேன், இல்லைனா நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 15லேருந்து ஒரு 18 பீஸ் வரைக்கும் நான் மிளகா எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, அப்புறம் புதினாவும் கொத்தமல்லி இலையும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பாட் எடுத்துக்கோங்க, அப்போனா உங்களுக்கு வந்து பிரியாணி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒன்று போல் ஹீட் இதாகி வரும். இப்போ எண்ணெயும் நெய்யும் கலந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இப்போ பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கரெக்டான ஹீட் ஃபார்ம் ஆகி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ அந்த வெங்காயத்தோடைய இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 12 பீஸாக ஏலக்காவும் கிராம்பும் எடுத்து வைக்க சொல்லியிருப்பேன், அது சேர்த்துக்கோங்க. அப்புறம் பட்டை, பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதை வந்து ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. வெங்காயம் வந்து எவ்வளோக்குள்ளே நல்ல கோல்டன் கலரில் வருதோ அவ்வளோக்குள்ளே பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அது அளவு இருக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு கிளாஸில் வந்து ஒரு அரை கிளாஸுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, அப்போனா கரெக்டாக இருக்கும். நார்மலான நம்ம காஃபி குடிக்கிற கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா பெரிய கிளாஸ்னால் ஒரு அரை கிளாஸுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, அப்போனா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா ராஸ்மல் ஃபுல்லாக போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா காரம் தான் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்த்துக்கணும், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதும் நம்ம சேர்க்குறனால காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருந்தால் ஒரு 5 மிளகா கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஹீட் இந்த கடாயில் வந்து இந்த பாட்டில் வந்து இந்த பாத்திரத்தில் பரவி உங்களுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்டை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான பிரியாணி கிடைக்கும். மெஷர்மெண்ட் அளவு மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம்.
பாருங்கள் தக்காளி இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, அப்படின்னா தான் என் பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டான லெவலில் நமக்கு ஹீட் ஃபார்ம் ஆகி சூப்பரான பிரியாணி கிடைக்கும். இந்த மாதிரி மூடி மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான் நம்ம மூடி வச்சு குக் பண்ணுதோம். திரும்ப இந்த மூடியை ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா அதில் அந்த நீராவி ஃபுல்லாக பட்டு அதில் தண்ணி இருக்கும், அது பற்றாமல் கையில். ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போது நல்ல தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து இப்போ நம்ம இதில் தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் எதுக்காக சேர்க்க போகிறோம் அப்படின்னா, தயிர் வந்து சேர்க்குறனால உங்களுக்கு மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப அந்த ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் அதுக்காக இந்த தயிர் நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. லிக்விடாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியான தயிராக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மோராக சேர்த்துற வேண்டாம், தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் கூட இந்த தயிர் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி, இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா சூப்பராக கரெக்டாக ஹீட் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டில் பிரியாணி கிடைக்கும். இப்போ தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் மிளகாத்தூளும் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து பிரியாணி மசாலா வந்து மெக்ரன் அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். ஆனால் வீட்லேயும் பிரியாணி மசாலா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு சீக்கிரமாக உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் இஷ்டமோ அந்த பிராண்ட் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா நல்லா கலந்து வந்திருக்கு. கொஞ்ச நேரம் அந்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு அது வெந்து வந்துச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மட்டன் பீசஸை சேர்த்துடலாம். மட்டனை நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. எப்போதுமே பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் பெரிய பெரிய மட்டன் பீசஸாக சேர்த்துக்கோங்க. அப்போனா ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸோடு சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த மட்டனை எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 2.5 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 3.5 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன். 1 கிலோ எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். நீங்கள் சம அளவு சேர்த்துக்கிட்டா கூட நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி கூட 1 கிலோ அல்லது ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் ரைஸு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த மசாலாவோட இந்த மட்டன் நல்லா கோட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ இதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகட்டும், குக் ஆகட்டும். பாருங்கள், இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணேன். அந்த எண்ணெய் நெய்லாம் மேலே வர ஆரம்பிச்சிட்டு இந்த அளவுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அந்த பாதாம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னல, அதை நீங்கள் எடுத்து சேர்த்துக்கணுங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா அது நல்லா பவுடராக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1.5 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு 1.5 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 8 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு காரம்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம். ஒரு 20 நிமிஷம் நான் குக் பண்ணேன். ஆனால் மட்டன் கொஞ்சம் இன்னும் வேக வேண்டியது இருந்துச்சு. அதனால் நான் ஒரு 35 நிமிஷம் போல் குக் பண்ணியிருக்கேன் மட்டன் வேக வைக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா மட்டன் வெந்து வந்துருச்சு. மட்டன் நல்ல ஓரளவுக்கு ஒரு 80% வரைக்கும் குக் ஆகிற மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ரைஸோடு அடுத்து வேகும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ரொம்பையும் குக் பண்ணிட வேண்டாம். ஒரு 80% குக் ஆனால் போதும். இப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு மட்டன் குக் ஆகிருக்குன்னு. இப்போ வந்து ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாருங்கள், மட்டன் நல்லா குக்காகி வந்துருச்சு. அப்பப்போ இந்த இடையில இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு அந்த ஒன்று போல் குக்காகி வரும். இப்போ மட்டன் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். பயங்கர சூடாக இருக்குது.
பாருங்கள் மட்டன் வந்து ஒரு 80% நல்லா குக் ஆகிடுச்சு, 80லேருந்து 90% வரைக்கும் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மட்டன் கிரேவியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரைஸ் வந்து எடுத்துக்கலாம். ரைஸை வந்து இந்த பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க, அப்போனா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் நல்ல ஒரு 30 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்ல தண்ணி, அந்த தண்ணியை வடிச்சிட்டு இப்போ திரும்ப தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அரிசியில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரைஸ் முங்குற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம பிரியாணி மசாலா, பிரியாணிக்கு தேவையான இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, அப்புறம் இந்த ஒரு 6 பீஸ் ஏலக்காவும் கிராம்பும் சேர்த்து வச்சோம்ல, அதையும் எடுத்துக்கலாம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நல்ல உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தண்ணி வந்து உங்களுக்கு உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல தூக்கலாக இருக்கிற மாதிரி உப்பு, நல்ல கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா கூட போதும். 10 to 15 மினிட்ஸ் அப்பப்போ கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அப்போனா கரெக்டாக குக் ஆயிரும். பாருங்கள் இப்போ நமக்கு வந்து ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைப் பிரியாணிக்கு ஒரு 50% குக் ஆனால் போதும். ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கனால ஈஸியாக குக் ஆகிடும், ரொம்ப குக் ஆகிராமல், இல்லைனா உங்களுக்கு குலைவாக வந்துடும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சி வரணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவராக குக் ஆகாத மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த லெவலில் இருந்ததும் அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மட்டன் மசாலாவில் இதில் சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து 50%க்கு மேலே குக் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு குழஞ்சி போயிடும் பிரியாணி. அதனால் கரெக்டாக 50% இந்த மாதிரி குக் பண்ணி எடுக்கிறனால என்ன ஆகும்னா அந்த ரைஸ் மேலே ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்கும், அதெல்லாம் போய் நல்லா உதிரியாக உங்களுக்கு ரைஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் செய்கிறோம் நம்ம. இப்போது இந்த மட்டன் மசாலாவில் இந்த ரைஸ் எல்லாத்தையும் நல்லா அந்த தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்துட்டு இந்த மட்டனில் இருக்க தண்ணியே போதும் மீதி ரைஸ் குக் ஆகிறதுக்கு. இந்த 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறம் மட்டன்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும், அதுவே போதும். இப்போ இதுக்கு மேலே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக நேச்சுரல் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் பாலில் ஊற வச்சு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு அதுவும் கிடைக்கல அப்படின்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, அதுவும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா தான் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ரைஸ் உடஞ்சிரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க, அப்போனா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாக தான் தீ வச்சுருந்தேன், அதாவது ரொம்ப லோவும் இல்லாமல் மீடியமும் இல்லாமல் அதுக்கு இடையில வச்சுருந்தேன். பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அந்த தண்ணிலாம் வற்றி ரைஸ்லாம் நல்லா உதிரியாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த பிரியாணி ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ உதிரியான இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது ஓவராக மிக்ஸ் பண்ணிட வேண்டாம், ஏன்னா மட்டன் உடஞ்சிடக்கூடாது. பிரியாணிக்கு அந்த பெரிய பீஸாக மட்டன் பீசஸ் இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு தான். பாருங்கள் சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பரான மட்டன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.